கறந்த பால் மடியேறாது கருவாடு மீனாகாது என்பது போல மீண்டும் அதிமுகவில் சசிகலாவை இணைத்துக் கொள்ள மாட்டோம் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் கூறியுள்ளார். கழக அம்மா பேரவை மற்றும் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரகம் வழங்கும் நிகழ்ச்சி சமயநல்லூரில் நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் கலந்து கொண்டு துண்டு பிரசுரகங்களை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 33 ஆண்டு காலம் அம்மாவுடன் இருந்தவர். தென் தமிழகத்தில் ஆடி மாதத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். இது சுற்றுப்பயணம் அல்ல, சுற்றுலா பயணம் என்று விமர்சித்தார். கடந்த 2021 தேர்தலில் அரசியலில் இருந்து ஒதுங்கிக் கொள்கிறேன் என்று கூறியவர் தற்போது மீண்டும் அரசியலில் குதிக்கிறேன் என்று சொல்வதாக தெரிவித்த ஆர்.பி. உதயகுமார், ஜானகி அம்மாள் எடுத்த முடிவை முன்மாதிரியாக கொண்டு செயல்பட்டால் 2 கோடி தொண்டர்களும் பலனடைவார்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியதை சசிகலா செய்தால் நன்றாக இருக்கும் என்றும் தெரிவித்தார். கறந்த பால் மடியேறாது கருவாடு மீனாகாது என்பது போல மீண்டும் சசிகலாவில் அதிமுகவில் இணைத்துக் கொள்ள மாட்டோம் என்றும் ஆர்.பி. உதயகுமார் உறுதிபட தெரிவித்தார். எடப்பாடியார் உழைக்கிறவர்களை, துணை நிற்கிறவர்களை, காப்பாற்றுவர்களை எல்லாமே நம்ம சேர்ப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க. அது ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இது கறந்த பால் மடி புகாது கருவாடு மீனாகாது, அவ்வளவுதான். அதை இதில் வாய்ப்புகள் இல்லை என்பதை அவரே பலமுறை சொல்லியிருக்கிறார். இன்னும் பெருந்தன்மையாக அவர் பெரியவராக அம்மையார் ஜானகி அம்மையார் அவர்கள் எடுத்த அந்த முடிவை முன்மாதிரியாக கொண்டு அவர்கள் இந்த ஆட்சி வாக்கு சதவீதம் உயர வேண்டும் என்று தூய எண்ணத்தோடு நினைக்கிறார். ஆட்சி மலர வேண்டும் என்று நினைக்கிறார். அம்மாவுடைய ஆட்சி மலர வேண்டும், இரட்டையில வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறார். அதற்கு அவர் ஆதரவு கொடுத்து அவர் வாழ்த்தலாம் என்பதை புரட்சி தமிழக எடப்பாடியாரை, ஜானகி அம்மையாரை முன்மாதிரியாக கொண்டு அவர் செயல்பட்டால் 2 கோடி தொண்டர்களும் வரவேற்பார்கள் என்பதை புரட்சி தமிழக எடப்பாடியார் பொதுச் செயலாளர் தெளிவாக சொல்லியிருக்கிறார்.